வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் சித்திரை மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 29/4/2024. வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம். இன்று தேய்பிறை சஷ்டி. சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வளரும் என்பது ஆண்டோர் மொழி. அப்படின்னா சஷ்டி திதியில் முருகப்பெருமானுக்கு கலியுக கடல் அல்லவா, அவருக்கு விரதம் இருந்தால் அகப்பை கருப்பையில் குழந்தை பாக்கியம் வரும் என்பது அந்த மொழியின் விரிவாக்கம். அதனால் முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கிறவங்க எடுக்கலாம், குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும். சரிங்களா? இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 6:30 7:30 வரையும், பிறகு இன்று மாலை 4:30 5:30 வரையும் நல்ல நேரம். இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று காலை 9:30 10:30 வரையும், பிறகு இன்று மாலை 7:30 8:30 வரையும் கௌரி நல்ல நேரம். இன்றைய ராகு கால நேரம் இன்று காலை 7:30 9 வரையும் ராகு கால நேரம். இன்றைய குளிகை நேரம் இன்று மதியம் 1:30 3 வரையும் குளிகை நேரம். யமகண்ட நேரம் இன்று காலை 10:30 12 வரையும் யமகண்ட நேரம். இன்றைய சூரிய உதய நேரம் இன்று காலை 5:58 சூரியன் உதயமாகும். திதி. இன்றைய திதி இன்று காலை 6:08 வரை பஞ்சமி திதி, அதன் பிறகு சஷ்டி திதி. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:12 வரை மூல நட்சத்திரம், அதன் பிறகு பூராட நட்சத்திரம். இன்றைய கரண வேலை இன்று காலை 6:08 வரை தைத்துள கரணம், அதன் பிறகு இன்று மாலை 5:27 வரை கரசை கரணம், அதன் பிறகு வணிசை கரணம். இன்றைய யோகம் இன்று அதிகாலை 3:12 வரை அமிர்த யோகம், அதன் பிறகு சித்த யோகம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை. அதுக்கு இன்றைய நாள் நீங்கள் என்ன செய்யணும்னா, புதிய முயற்சிகள் எதுவும் செய்யக்கூடாது, புதிய பொருள்கள் எதுவும் வாங்கக்கூடாது. இதை ரெண்டையும் தவிர்த்திங்கன்னா சந்திராஷ்டமம் உங்களை எந்த விதத்திலுமே பாதிக்காது. நீங்கள் அச்சப்பட அவசியம் தேவையில்லை. அதற்காக நீங்கள் மாமூலாக என்னென்ன வேலை செஞ்சீங்களோ அந்த வேலைகளை தொடர்ந்து செய்யலாம். அதில் எந்த இன்னலும் வராது, பிரச்சனையும் வராது. சரிங்களா? நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்க. உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு ரீச் ஆகும். சரிங்களா? வாங்க பாருங்கள் தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க. வாங்க இப்போ இன்றைய நாளுக்கான பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கிரகங்களின் அனுகூலம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. அதனால் இன்றைய நாள் எந்த வேலை எப்படி செய்யணுங்கிற நுட்பம் உங்களுக்கு தெரியும். அதன்படி நீங்கள் இந்த வேலையை செஞ்சீங்கன்னா, இல்லை எந்த வேலை இன்றைக்கி துவங்கிறதுங்கிற அடிப்படையில் நீங்கள் துவங்குனீங்கன்னா அதில் மாபெரும் வெற்றியை காண உங்களுக்கு வாய்ப்பு இருக்குங்க. மேஷராசி அன்பர்களுக்கு வெற்றி தரும் மிகவும் சுகந்த நாள் இன்றைய நாள். சரிங்களா? ரிஷபராசி அன்பர்களே,
ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய பழைய நிலையிலிருந்து இன்று அலுவலகத்திலோ அல்லது வேலை செய்யக்கூடிய தொழிற்சாலையிலோ உங்களுடைய நிலை உயரக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உங்கள் பேச்சு தான் அடிப்படும். மேலதிகாரிகள்கிட்டருந்து உங்கள் பேச்சு தான் அடிப்படும். அவருக்கு தான் இந்த ப்ரொமோஷன் கொடுக்கணும், அந்த இடத்துக்கு அவர் தான் சிறந்தவர் என தகுதியை பார்த்து நிர்ணயிப்பதுக்கு உங்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதற்கு வாய்ப்பு இருக்குங்க. சிலருக்கு அவர்களுடைய தகுதியை புரிய வரும். ஆமாங்க. மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய பெருமை வெளிப்படக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு ஒரு இன்றைய நாளின் சிறப்பு அம்சம் என்னவென்றால் உங்களுக்கு நீங்கள் நினைச்சது நடக்கும். நடக்கிறத மட்டும்தான் நீங்கள் நினைப்பீங்க. ஆமாங்க. இன்றைய நாள் ஒரு அருமையான நாள் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. என்னங்க மொட்டையாக சொல்லிட்டீங்க நினைக்காதீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எது நம்மளால் செய்ய முடியும், இவ்வளவு தான் தூக்க முடியுங்கிற தகுதி உங்களுக்கு தெரியும். அதன்படி செஞ்சீங்கன்னா நிச்சயமாக அதில் சாதனை செய்யக்கூடியவங்க இந்த மிதுன ராசி அன்பர்கள். அதில் மாற்றம் இல்லைங்க. கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அமைதி காக்க வேண்டிய நாளாக இருக்கும். இந்த நாளில் யாரிடமும் அதிகமாக பேச வேண்டாம். பேசினா பிரச்சனை தான். பிரச்சனை வலுப்பதற்கு பேச்சு ஒரு காரணம். இது உங்களுக்கு தெரியும். அதன்படி இன்றைய நாள் பேச்சை குறைச்சிங்கனாவே அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் ரிலீவ் ஆகலாம் என்பது தான் இன்றைய நாளுடைய பலன் உங்களுக்கு. சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசி அன்பர்களுக்கு செய்தொழிலில் லாபம் உண்டு. செய்தொழில் லாபம் இருக்குங்கிறதுனால இன்றைய நாள் நீங்கள் செய்கிற வேலைக்கு இரட்டிப்பு பலன் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் நன்மைகள் ஏற்படும். ஆமாங்க. உறவினர்கள் வருகை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. அதனால் சிறு செலவினம் இருந்தாலும் நன்மையே நடக்கும். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பணம் வரக்கூடிய ஒரு நாளாகவும் பொருள் வரக்கூடிய நாளாகவும் மொத்தத்தில் தனபாக்கியம் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையுங்க. இந்த நாளில் நீங்கள் என்ன செஞ்சாலும் அதில் நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கும் உங்களுக்கு மனதுக்கு இனிய நிகழ்ச்சிகள் வீட்டில் அரங்கேறுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. இது கன்னிராசி அன்பர்களின் இன்றைய நாள். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் கடுமையாக இன்றைக்கு உழைக்க வேண்டி வரும். ஏன்னா உங்களுடைய எதிரியும் உங்களை அந்த அளவுக்கு அவனும் உழைக்கிறான். ஆக 2 பேரும் போட்டி போட்டு உழைத்தால அதில் யார் ஜெயிக்கிறான்னு பார்த்தோம்னா துலாம் ராசி அன்பர்கள் தான் ஜெயிப்பீங்க. அதனால் எதிரியோட சக போட்டியாளராக நீங்கள் போட்டியிட்டு அதில் வெற்றி மகுடம் சூட போகிறது துலாம் ராசி அன்பர்கள் தான். விருட்சிக ராசி அன்பர்களே, விருட்சிக ராசி அன்பர்களுக்கு மன நிறைவு காணக்கூடிய நாளுங்க இந்த நாள். அப்பா நல்ல விதமாக செஞ்சு முடிச்சிட்டோம், நான் விஷயத்தை செஞ்சு முடித்தேன், இல்லாட்டி யாராலையும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவராக இன்னைக்கு நீங்கள் இருப்பீங்க. உங்களுடைய புகழை நீங்களே ஒரு மறுபடியும் சொல்லி பார்ப்பீங்க. ஆமாங்க, ரிமைண்ட்ஸ் பண்ணி பார்ப்பீங்க. அது இன்னைக்கு சாத்தியம். ஏன்னா அந்த யாராலையும் செய்ய முடியாத சாதனை தான் அது. அதை நீங்கள் செய்கிறதுனால இந்த நாள் விருட்சிக ராசி அன்பர்களுக்கு தன் பெருமை தானே நினைத்து நினைத்து பார்க்க வேண்டிய நாளாக அமையும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய ஆக்கம், ஒரு உற்சாகம், ஊக்கம் இதெல்லாம் வந்துங்க ஒரு மனிதனுக்கு கஷ்டத்திலிருந்து கிடைக்கக்கூடியது. ஆமாங்க. தொடர்ந்து நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தது நீங்கள் ஒரு ஆக்கப்பணி ஆற்றுறீங்க. ஆமாம், ஆக்கப்பணினா பணியிலே சிறந்த பணி, புரியுதுங்களா? அந்த பணி செய்யும்போது அது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் சந்ததிக்குமே அது உயர்வளிக்கக்கூடிய பணியாகவும் அதில் நல்ல ஒரு வெற்றியும் காண போறீங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள். அவன் சொல்லுவாங்கள்ல, ஏன் இவ்வளவு வேலை செஞ்சேன், அதில் இருந்தாலும் அன்னைக்கு செஞ்சதுக்கு தான் நல்ல மரியாதை மதிப்பு இருக்குங்கிறாங்கல்ல, அது மாதிரி தாங்க இந்த நாள் உங்களுக்கு உங்களுடைய பணி சிறக்க அதற்கு தக்க பாராட்டுகளும் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும். யாருக்கு? தனுசு ராசி அன்பர்களே. மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள்
கொஞ்சம் எதிலையும் நிதானம் தேவைப்படக்கூடிய நாளாக அமையும். ஆமாங்க. இன்றைய நாள் எதிரி கை ஓங்குது. அதனால் பகை வலுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. முடிந்தவரை ஒதுங்கி போவது நல்லது. ஆமாங்க. மகர ராசி அன்பர்கள் யாரிடமும் விவாதம் செய்யாமல் ஒதுங்கி போவது நல்லது. கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு உங்கள் மீது உங்கள் குடும்பத்தினர் அனைவரும் பாசம் செலுத்தக்கூடிய நாளாகவும், உங்களுக்கு இன்றைய நாள் பிறர் மீது நீங்கள் பாசம் செலுத்துவது நாளாகவும், மொத்தத்தில் பாச மழையில் நனையக்கூடிய நாளாகவும், உங்களுக்கு இன்றைய நாள் ஒரு உறவினர் வருகை கூட வாய்ப்பு இருக்குங்க. அவங்களும் உங்கள் மேலே பாசத்தை கொட்டி நல்ல ஒரு இன்றைய நாள் சந்தோஷம் மிகுதியாக இருக்க போகிறீங்க இந்த கும்பராசி அன்பர்கள். ஆமாங்க. மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்திலே சந்தோஷம். சந்தோஷத்துக்கு காரணம் பணம் வரும். பணம் வருது. பணம் வந்ததுனால சந்தோஷம். குழந்தைகள் உற்சாகம். அவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுப்பீங்க. ஆக குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நாளாகவும், குழந்தைகளினுடைய ஆசையை நிறைவேற்றக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையதனால மீனராசி அன்பர்கள் இன்றைய நாள் குடும்பத்தினருடன் உற்சாகமாக நல்ல சந்தோஷமாக இருக்கலாம். அதில் தவறு எதுவும் இல்லை. சந்தோஷத்துக்கு பஞ்சமில்லை. ஓகே. இன்றைய நாள் அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு ஈசன் உங்களுக்கு அருள் செய்வார் என கூறி மீண்டும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.